ஒரு மாலை பொழுது மீன் பிடிக்கச் சென்ற சந்திரன் அங்கே ஆள் அரவமற்ற ஒரு பழங்கால அம்மன் கோயிலின் இடிந்த கிணற்றுக்கு அருகில் ஒரு மர்மமான காட்சியை கண்டான். ஒரு பெரிய தங்க நிறம் மின்னும் நாகம், தெய்வீக பாம்பு. அதன் உடலில் ஆழமான காயம் பட்டு வலி தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தது. அஞ்சாமல் அருகில் சென்ற சந்திரன் தன் கையில் இருந்த தண்ணீரை அந்த காயத்தின் மேல் மென்மையாக ஊற்றி கிராமத்து மூலிகை சாற்றை பிழிந்தான். நாகம் சிறிது நேரத்தில் அமைதியடைந்து சந்திரனை நன்றியுடன் பார்த்தது. அதன் வாயிலிருந்து மனித குரல் வந்தது. சந்திரா, என் உயிரை காத்ததற்கு நன்றி. நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறேன். எதை வேண்டுமானாலும் கேள் என்றது நாகம். சந்திரன் தன் மனதில் இருந்த ஆசைகளையெல்லாம் அடக்கிக் கொண்டு, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆனால் என் மீது பாசம் இருந்தால் இந்த சிறிய கிராமத்துக்கு நல்ல மீன்வளம் கிடைக்க உதவுவாயா என்று பணிவுடன் கேட்டான். நாகம் புன்னகைத்து, உன் தன்னலமற்ற குணம் என்னை மேலும் கவர்ந்தது. இதோ கேள். இனிமேல் நீ வலை வீசும் இடங்களிலெல்லாம் வலை நிறைய மீன்கள் கிடைக்கும். அதுவும் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் என்று நிறுத்தியது. சந்திரன் ஆர்வத்துடன், என்ன நிபந்தனை என்று கேட்டான். நான் உனக்கு வரமளித்ததும் நான் யார் என்ற உண்மையும் நான் உயிருடன் இருப்பதும் யாருக்கும் தெரியக்கூடாது. இது பற்றி நீ சத்தியமாக யாருக்கும் வாய் திறக்க கூடாது. நீ உன் சபதத்தை மீறினால் என் வரமும் என் நட்பும் உன்னை விட்டு விலகிவிடும் என்று உறுதியான குரலில் கூறியது நாகம். சந்திரன் உடனே, சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரகசியத்தை நான் என்றும் காப்பாற்றுவேன் என்று தன் மீது நம்பிக்கை வைத்து உறுதியளித்தான். மறுநாள் முதல் சந்திரன் வாழ்க்கை மாறியது. அவன் வலை வீசியதுதான் தாமதம், வலை நிறைய மீன்கள் கிடைத்தன. அவன் ஏழை குடும்பம் சீக்கிரமே வசதி பெற்றது. அவனது திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி ஊரில் பேச ஆரம்பித்தனர். இந்த சமயத்தில் ஒரு செல்வந்த வியாபாரி கிராமத்திற்கு வந்தான். சந்திரனை பற்றி அறிந்த அவன், இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு மீன்கள் கிடைக்கின்றன? யாராவது இவன் ரகசியத்தை சொன்னால் அவர்களுக்கு ஒரு பெரிய பொற்காசுகள் மூட்டையை கொடுப்பேன் என்று அறிவித்தான். பொற்காசுகள் என்றதும் சந்திரனுக்கு ஆசை தலை தூக்கியது. அவன் மனதிற்குள் பெரும் போராட்டம் நடந்தது. இறுதியில் பேராசையின் பிடியில் விழுந்த சந்திரன் அந்த வியாபாரியிடம் சென்று தான் நாகத்தை காப்பாற்றிய கதையை கூறி சபதத்தை மீறினான். வியாபாரி உடனே அந்த இடத்திற்கு ஆட்களுடன் சென்றான். ஆனால் நாகம் இருந்த இடத்தில் வெறும் ஒரு பாழடைந்த கிணறும் ஒரு பெரிய தங்கக்கல் மட்டுமே இருந்தது. வியாபாரி சந்திரனை ஏமாற்றிவிட்டு பொற்காசுகளை கொடுக்க மறுத்து சென்றான். அன்றிலிருந்து சந்திரன் எவ்வளவு முயற்சி செய்தும் அவன் வலையில் ஒரு சிறிய மீன் கூட சிக்கவில்லை. ஏமாற்றத்துடன் அந்த கிணற்றுக்கு சென்ற சந்திரன் அங்கிருந்து தங்கக்கல்லை பார்த்தான். தந்திரா, உன் நட்பு உண்மையானது என்று நம்பினேன். நீ உன் நாக்கை காக்க முடியவில்லை. உறுதிமொழி என்பது நட்பின் அஸ்திவாரம். நீ சத்தியத்தை மீறியதால் வரத்தையும் என்னை நண்பனாக கொள்ளும் பாக்கியத்தையும் இழந்தாய். வெறும் பொன் ஆசைக்காக நம்மை பிரித்து விட்டாய். சந்திரன் கதறி அழுதான். பணத்தாசைக்காகத்தான் செய்த தவறை எண்ணி வருந்தினான்.